ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதில் ஒரு 10 சம்ஸ் பார்க்க போகிறோம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட சம்ஸ் எல்லாமே. சரிங்களா? ஒவ்வொரு கணக்காக நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கணக்கு இங்கே பார்த்தீங்கன்னா, விஷால் ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் 200 ஓர் அஞ்சலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார். சரிங்களா? விஷால்ன்றவன் 200 ரூபாய் செலுத்துறான் மாசம் மாசம். அப்போ அசல் வந்து எவ்வளோ? 200. மொதல் மாசம் அசல் வந்து 200. அப்படியே ஒவ்வொரு மாசமா 200 செலுத்திக்கிட்டே வரான். 5 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார். இப்போ மாதம் மாதம் 200 ரூபாய் செலுத்துறதுனால 5 ஆண்டுகள்ன்றத நம்ம மாதமா மாத்திக்கணும். ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள். சரிங்களா? அப்போ 5 ஆண்டுகளுக்கு எத்தனை மாதம்? 60 மாதங்கள். சரிங்களா? 60 மந்த் அப்படின்னு எழுதுறோம். சரி, முடிவில் அவர் 13,830 பெறுகிறார். அதாவது அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் அவனுக்கு கிடைக்குது. ஏன்னு எழுதிருக்க. பெற்றார் எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்கறாங்க. வட்டி வீதம்னா 6%. அது என்னன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இப்போ என்ன வந்து நான் கேபிட்டல் என்னன்னு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஆண்ட மந்த்தா எழுதிருக்கோம், 60 மாசமா எழுதிருக்கோம். அதனால கேபிட்டல் என்னன்னு போட்டிருக்கேன். சரி, இப்போ Pன்னு என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. P ஈக்குவல் டு 200. அசல் வந்து என்னது? 200 அப்ளை பண்ண போறோம். இப்போ N என்ன அதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது கொஞ்சம் ப்ராசஸ். I என்ன அதுவும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இங்க அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஆர் தான் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர். சரி சரி, அங்க அதான் அங்க ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ என்னன்னா 3 மாதத்திற்கு வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 12 கீழே போட்டுக்கணும். ஏன்னா 12 மாசத்துல 3 மாசத்துக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறோம். அப்ப 12 கீழே எழுதி மேல என்ன பண்ணுவோம்? 3 போடுவோம். சரிங்களா? 6 மாசத்துக்கு 9 மாசத்துக்கு கண்டுபிடிக்கணும்னா 9/12 அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? அப்ப வகுத்தல் கீழே வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு 12 எழுதுவோம். அதை ஞாபகம் வச்சுங்க. என்ன தான் எத்தனை வருஷம்ன்றது கண்டுபிடிக்கணும். வருஷத்தை நம்ம மாதமா மாத்திட்டோம். 60 மாசம். மாதம் மாதம் பணம் 200 போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மாதம் 200, 2வது மாதம் திருப்பி 200, 400, அடுத்தது 600. அப்போ இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு மாசமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது வந்து முதல் ஏழு எண்களின் கூடுதல். அந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். அது என்னது? n × n+1 டிவைடட் பை 2. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. இதுக்கு கீழே ஒரு 12ஆலையும் வகுக்கணும். n × n+1 பை இங்க 12ஆல வகுக்கணும். சரிங்களா? ஏன் 12ஆல வகுக்கிறோம் அதுக்கு தான் விளக்கம் நான் இப்ப சொன்னேன். சரி, இப்ப என்னன்றது என்னது? 60 மாதம். சரிங்களா? 60. சரிங்களா? இன்ட்டு n+1 61 வகுத்தல் 2 × 12 அப்படியே கிட்ட. சரிங்களா? இப்ப இதை கேன்சல் பண்ணுங்க. ஓர் 12 12, 60 கேன்சல் பண்ணலாம். I 12 60. சரிங்களா? அவ்வளவுதான். 5 61 பெருங்க. ஓரஞ்சு 5, IR 30, 305 வகுத்தல் கீழே என்ன ஆகுது? 2. இதுதான் n. சரிங்களா? இதான் வந்து ஆண்டு. மாதம், அதாவது n என்ற இடத்துல என்ன அப்ளை பண்ணணும்? 305/2. இதைத்தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? சரி, இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 13,830 ரூபாய் அவனுக்கு கடைசியா கிடைச்சிருக்கிறது. சரி, 5 வருஷத்துக்கு எவ்வளவு கட்டியிருப்பான்? 5 வருஷம்னா 60 மாசம். ஒவ்வொரு மாசமும் 200 கட்டுறான். 60 × 200 வாயிலே போடலாம். 12,000. சரிங்களா? அப்போ அவன் கட்டினது 12,000. அவன் கட்டினது 12,000. அவனுக்கு கிடைச்சது 13,830. சரிங்களா? இதுல இருந்து இதை கழிங்க, மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1,830. அதுதான் இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட்டை 1,830 அப்படியே எழுதிங்க. ஈக்குவல் டு PNR/100. Pன்றது என்னது? 200 அப்படியே எழுதிங்க. இன்ட்டு என்னன்றதான் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். 305/2. 305 வகுத்தல் 2. ஆறுன்றது தெரியாது. அப்படியே எழுதிங்க. சரி, டிவைட் பை என்னது? 100. சரிங்களா? சரி, எழுதிட்டோம். இப்போ ஒரு 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க ஒரு 2 இருக்குது, இங்க ஒரு 2 இருக்குது. அந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 1,830 ஈக்குவல் டு 305. அது மட்டும் தான் இருக்கு. பக்கத்துல ஒரு 6 இருக்குது. இப்போ இந்த 6 தான் கண்டுபிடிக்கணும். 305 கீழே தள்ளுங்க. 1,830 வகுத்தல் 305 ஈக்குவல் டு 6. சரிங்களா? 5ஆலையும் கேன்சல் பண்ணலாம். இல்ல டைரக்டா இது 305 6ஆல பெருக்குனா 1,830 வருது. சரிங்களா? அப்படியும் எழுதிக்கலாம். நம்ம விருப்பம் தான். வேணா 5ஆல கேன்சல் பண்ணலாம். 6 5 30, 4 5 5. இங்க என்ன வரும்? 3 5 15. 18ல 15%, மீதி 3 இருக்குது. 33. 6 5 30. சரிங்களா? மீதி 3 இருக்குது. திருப்பி 6 5 30. 61 கீழே மேல 366 இருக்குது. ஓர் 61 61. 6 61 366. சரிங்களா? 6. சரிங்களா? அப்போ 6 ஈக்குவல் என்னது? 6%. ஓகேங்களா? இதனுடைய வட்டி விகிதம் என்னது? 6%. ஏ ஆன்சர். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கணக்கு. நான் மெதுவா நடத்திக்கிறத வச்சு நீங்க டக்குன்னு போடலாம் கணக்கு. சரிங்களா? உங்களுக்கு புதுசா இருக்கிறது இது ஒண்ணே ஒண்ணுதான்.
n PNR by 100 இந்த n மட்டும் தான் உங்களுக்கு புதுசு. n into n plus 1 by 2ன்னு எழுதிருங்க. எழுதிட்டு ஒரு 12 பெருக்கிங்க, கீழே 12 பெருக்கிங்க. அதான் வேற எதுவுமே புதுசு கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் சம்பள பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரெண்டாவது கணக்கு. அசல் 5000க்கு 10% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்னன்னு கேக்குறாங்க. சரி, இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இதான் வந்து ஃபார்முலா. பிரின்சிபல் அது வந்து என்னன்னு தெரியும், இதுதான் 5000 தான் பிரின்சிபல். 5000 அப்படி எழுதிங்க. இன்ட்டு n 5 ஆண்டுகள் கொடுத்துறாங்க 5, ஆர் 10% வட்டின்னு கொடுத்துறாங்க, அப்போ 10 எழுதிங்க. வகுத்தல் கீழே 100 எழுதிங்க. ஓகேங்களா? சரி, 2 0 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. அவ்வளோதான். 50 5 10 முடிஞ்சு பெருங்க. 50யும் 10யும் பெருங்கினீங்கன்னா 500. 500 இன்ட்டு 5 என்ன வரும்? 2500. ஓகேங்களா? அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 2500. சி ஆன்சர். சரிங்களா? மூணாவது கணக்கு. சரிங்களா? எல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல. அசோக் 10,000 ரூபாயை ஆண்டுக்கு 8% வட்டி விதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்துள்ளார். 5 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி என்னன்னு கேட்கறாங்க. தனி வட்டி தான் கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். இது வந்து முதலீடு செய்யறது. அப்போ அசல் 10,000, இது 8% வட்டி விதம் கொடுக்குறாங்க. அப்போ ஆறு வந்து என்னது? 8. சரிங்களா? 5 ஆண்டுகள் சொல்லிட்டோம். அப்போ n ஈக்குவல் என்னது? 5. இப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன ஃபார்முலா? PNR டிவைடட் பை 100. ஓகேங்களா? Pன்றது 10,000, nன்றது 5 வருஷம், ஆர்ன்றது 8% வட்டி டிவைட் பை 100. Pன்றது என்னது? 10,000 எழுதிருங்க. n 5 வருஷம் எழுதிட்டோம். ஆர் 8%, 8 எழுதிங்க. டிவைட் பை 100. சரி, 2 0 கேன்சல் பண்ணிட்டீங்க. இப்போ மீதி 100 மட்டும் தான் இருக்குது. 100 5 8 இருக்குது. 100 அப்படியே எழுதிங்க. 8 5 40. சரிங்களா? 40 100 பிறகுன்னா என்ன வரும்? 4000. ஓகேங்களா? சரி, ஆன்சர் இருக்குங்களா? சி ஆன்சர் 4000. நாலாவது கணக்கு. கயல் ஓராண்டிற்கு 7% வட்டி விதத்தில் 3000 சேமிக்கிறார். ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியையும் தொகையையும் காண்க. தனி வட்டி கண்டுபிடிக்கணும், அப்புறம் தொகை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அசல் 3000 கொடுத்துருவாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் PNR டிவைட் பை 100. சரிங்களா? Pன்றது 3000. சரிங்களா? அசல் வந்து 3000. ஓராண்டுன்னு கொடுத்துருவாங்க. அப்போ n ஈக்குவல் என்னது? 1. இன்ட்ரெஸ்ட் 7% கொடுத்துட்டாங்க. அப்போ r ஈக்குவல் என்னது? 7. அப்ளை பண்ணுங்க. அதில் Pன்றது 3000 இன்ட்டு nன்றது 1, rன்றது 7, வகுத்தல் என்னது? 100. 2 0 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. சரிங்களா? 30ம் 7ங்குது. 0 3 7 21. அப்போ 210 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அமௌண்ட் எவ்வளோ? இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி கண்டுபிடிச்சாச்சு. தொகை என்னன்னு கண்டுபிடிக்கணும். தொகைன்னா அசலையும் வட்டியையும் கூட்டிக்கணும். அசல் எவ்வளோ? 3000, இதுவரை 210 கூட்டிங்கன்னா என்ன வரும்? 3210. சரிங்களா? தனி வட்டியும் தொகையும் தான் கேட்குறாங்க. தனி வட்டி 210, தொகை 3210. என்ன ஆன்சரு? ஏ. சரிங்களா? நெக்ஸ்ட் அஞ்சாவது கணக்கு. ரூபாய் 1000க்கு 10% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி கேட்குறாங்க. மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடலாம், நான் உங்களுக்கு சும்மா போட்டு காமிக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. ஓகேங்களா? Pன்றது அசல் வந்து எவ்வளோ? 1000 எழுதிக்கலாம். என்னன்றது வருஷம், என்னன்றது என்னது? 2. அப்போ 2 எழுதிங்க. ஆர்ன்றது இன்ட்ரெஸ்ட் 10%, 6. அப்போ 10. வகுத்துல என்ன எழுதிக்கிறீங்க? 100 எழுதிக்கிறீங்க. சரிங்களா? 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணுங்க. 10 2 10 அப்படிதான் இருக்குது. 10 10 பிறகுனா 100, 100 2 பிறகுனா 200. இப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? தனி வட்டி 200. பி ஆன்சர். நெக்ஸ்ட் ஆறாவது கணக்கு. 7500க்கு 8% வட்டி விதத்தில் 1 வருடம் 6 மாதங்களுக்கு தனி வட்டி காணுங்கன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். இப்போ பிரின்சிபல் I ஈக்குவல் டு PNR by 100. அதான் ஃபார்முலா. பிரின்சிபல் வந்து என்னது? 7500. இப்போ 7500 எழுதிங்க. இன்ட்டு n எழுதணும். என்னன்றது என்ன கொடுத்தாங்க? 1 வருடம் 6 மாதம் சொல்லிட்டாங்க. சரிங்களா? 1 வருடம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1. 6 மாதம்னா என்னன்னா 12ல் 6. சரிங்களா? 1 போட்டுக்கிறீங்க, கீழே 12 போட்டு மேலே 6 போடுறீங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறோம்? 1 6 6 மேலே, கீழே 2 6 12. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 1/2. சரிங்களா? 1.5 வருஷம். சரிங்களா? 1.5 வருஷம். 1 வருடம் 6 மாதம்னா 1.5 வருஷம். இது எப்படி எழுதலாம்? கலர் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ 2 2 2 1 கொண்டு என்ன வரும்? 3. அப்போ இங்கே என்ன வரும்? 3/2. சரிங்களா? 1.5 வருஷம்னா என்ன அர்த்தம்? 3/2ன்னு வருஷம். சரிங்களா? பொறுமையா எழுதுங்க இந்த இடத்துல. சரி, ஆர்ன்றது என்னது? 8%. 8 எழுதிங்க. டிவைட் பை என்னது? 100. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 2யும் 8யும் கேன்சல் பண்ணுங்க. 2யும் 8யும் கேன்சல் பண்ணால் 4 2 8. சரிங்களா? சரி, இந்த 2 0 இருக்குது. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. மீதி இருக்கிறது இங்கே 75 இன்ட்டு 3 இருக்கு, 4 இருக்கு. முன்னாங்க என்ன வரும்? 12. சரிங்களா? 75 12 பெருக்கிறீங்க.
2 10 0 மிச்சம் 1 7 14 1 15 4 5 1 7 0 10 0 மிச்சம் 1 8 1 9 900 சரிங்களா. இப்போ என்ன வரும் 900 சரிங்களா. என்னுடைய தனி வட்டி என்னது 900 சரிங்களா. மைண்ட் கால்குலேஷன்ல கூட போடலாம் சரிங்களா. 7500 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி 600 ரூபாய், அடுத்த 6 மாசத்துக்கு வட்டி ஒரு 300 ரூபாய் சரிங்களா. ரெண்டுத்துக்கு கொண்டீங்கன்னா 900 ரூபாய் அவ்வளவுதான் சரிங்களா. மைண்ட் கால்குலேஷனையும் போடலாம், ஒர்க் அவுட் பண்ணியும் போடலாம் சரிங்களா. எதனா தப்பாவும் ஃபீல் ஆச்சுன்னா அதனால ஒர்க் அவுட் பண்ணிக்கிறது நல்லது. 7வது கணக்கு 68,000க்கு ஆண்டு வட்டி 16.2/3% வீதத்தில் 9 மாதங்களுக்கு தனி வட்டி டேஷாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். சரி, ஃபார்முலா தெரியும், I = PNR / 100 நம்மளுக்கே தெரியும். இப்போ Pன்றது என்னது 68,000 எழுதிங்க, 68,000 எழுதிட்டோம். இப்போ N எழுதணும். என்னன்னா என்னது 9 மாசம் சொல்லிட்டாங்க. என்னன்னா என்னது 9 மாசம். அப்ப N = 9 மாசம்னா 12க்கு 9 மாதம் இப்படிதான் எழுதணும். மாதமா கொடுத்தா அதை என்ன மாதமா அதை எழுதி வகுத்துல என்ன போடணும், ஒரு 12 போடணும் சரிங்களா. இதை கேன்சல் பண்ணுங்க. மேல 3 9, கீழே 4 12 ஓகேங்களா. 3/4. அப்போ என்னன்றது என்னது 3/4. 9 மாதத்தை 3/4 நீங்க அப்படியே மைண்ட்ல கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 3 மாசம்னா 1/4 கால், 6 மாசம்னா அரை, 9 மாசம்னா முக்கால், 3/4 சரிங்களா. சரி, 6 எழுதணும். 6ன்றத கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துக்கிறோம். 16 2/3 கொடுக்குறோம். 16 3 பெருக்குங்க. பெருக்குனா 16 × 3 48 வரும். 30 6 18 48. 48 ஒரு 2 கூட்டுங்க 50. 50/3% சரிங்களா. 50/3 அப்படின்னு எழுதணும் சரிங்களா. 16 2/3 மிக்சடு பிராக்ஷன் இருக்குது, கலப்பெண்ணில் இருக்குது, கலப்பு பின்னத்தில் இருக்குது, அதை இந்த மாதிரி மாற்றணும். சரி, வகுத்தல் கீழே 100 எழுதிங்க சரிங்களா. இப்போ கேன்சல் பண்ணுங்க. 2 0 இருக்குது, 2 0வும் கேன்சல் பண்ணிட்டோம் சரிங்களா. மீதி எல்லாம் கேன்சல் பண்ணலாம்னு பாருங்க. இந்த 3யும் கேன்சல் பண்ணிருங்க. இப்போ 4யும் 680 கேன்சல் பண்ணலாம். 1 நாள் 4 680ன்னு இருக்குது. இப்போ என்ன வரும் 1 நாள் 4, மீதி 2 28ன்னு வரும். 7 நாள் 28, ஒரு 0 இருக்குது சரிங்க 170. அப்போ 170 அப்படியே இருக்கு, அதை எழுதிட்டோம். மீதி 50 மட்டும் இருக்குது ஓகேங்களா. சரி, பெருங்க. இங்க ஒரு 0 இங்க ஒரு 0, 2 0 சரிங்க. 7 35 5, மீதி 3 5 3 8, என்னது 8,500. இன்ட்ரெஸ்ட் வந்து 8,500 ரூபாய். டி ஆன்சர் சரிங்களா. பொறுமையா போடுங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது கணக்கு, அப்ளை பண்ணி போடுங்க, பொறுமையா போடுங்க சரிங்களா. அடுத்த கணக்கு போலாம். நெக்ஸ்ட் 8வது கணக்கு 20,000க்கு 5% ஆண்டு வட்டி விதத்தில் 3 மாதங்களுக்கு தனி வட்டி ஆகுதுன்னு கேட்குறாங்க. 3 மாசத்துக்கு தான் கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் என்ன ஃபார்முலா PNR/100 தெரியும். சரி, பிரின்சிபல் என்னது P = 20,000. அப்போ 20,000 எழுதிங்க. சரி, என்னன்றது 3 மாசம் சொல்லிட்டாங்க சரிங்களா. N = வருஷம்னா அப்படியே எழுதிக்கணும், மாதம்னா கொஞ்சம் எத்தனை மாசம் கேட்குறாங்க 3 அப்படியே எழுதி, கீழே என்ன எழுதிக்கணும் 12 கண்டிப்பா எழுதிக்கணும். அதான் மாசம் கொடுத்தா கீழே 12 எழுதிக்கணும், வகுத்தல் 12. சரி, 3/12 மேல 1 3, கீழே 4 12, 1/4. இப்போ என்ன வரும் 1/4. நீங்க அப்படியே கூட ஞாபகம் வச்சுங்க. 3 மாசம்னா 1/4 தான், 6 மாசம்னா 1/2, 9 மாசம்னா 3/4 ஞாபகம் வச்சுங்க. சரி, ஆர்ன்றது என்னது 5% ஓகேங்களா. அப்போ இங்க 5 எழுதிங்க, டிவைடட் பை என்னது 100 ஓகேங்களா. சரி, இப்போ என்ன பண்ணோம் 2 0 கேன்சல் பண்ணிருங்க, மீதி 200 தான் இருக்குது. இப்போ 4 இருக்குதுங்களா, 4யும் 200யும் கேன்சல் பண்ணுங்க. என்ன வரும் 5 4 20, ஒரு 0 இருக்குது, ஒரு 0 சேர்த்திங்க 50 5, 50யும் 5யும் பெருங்க சரிங்களா. என்ன வரும் 0 5 25, 250 ரூபாய் வட்டி சரிங்களா. அது ஏ ஆன்சர் 8. அடுத்த கணக்கு போகலாம். நெக்ஸ்ட் 9வது கணக்கு. ஒருவர் 6,000 ஒரு வங்கியில் செலுத்தி 5 ஆண்டுகளின் முடிவில் 7,500 பெற்றார் எனில் வட்டி விதத்தை காண்க அப்படின்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ வட்டி விதம் 6 தான் கேட்கறாங்க. அசல் என்னன்னா அசல் வந்து என்னது 6,000 எழுதிங்க சரிங்களா. அதுதான் அமௌண்ட், அதை அவன் கையில வச்சிருக்கான், அதை தான் வங்கியில செலுத்திருக்கான். அப்போ P வந்து என்னது 6,000 எழுதிட்டோம். என்ன கொடுத்துறாங்க 5 ஆண்டுகள் கொடுத்துறாங்க. அப்போ 5 அப்படி எழுதிங்க. ஆர் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதான் கண்டுபிடிக்கணும், வட்டி விதம் டிவைடட் பை 100 எழுதிங்க சரிங்களா. ஆர் கண்டுபிடிக்கலாம். இப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன இங்க எழுதணும். இப்போ பாத்தீங்கன்னா 6,000 வங்கியில செலுத்தி 5 வருஷம் கழிச்சு 7,500 ரூபாய் அவன் வாங்கிருக்கான் கையில. அப்ப எவ்வளவு அதிகமா வாங்கிக்கிறான் அதான் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. 7,500 இருந்து 6,000 கழிச்சிட்டீங்கன்னா மீதி எவ்வளவு 1,500 ரூபாய், அதான் இன்ட்ரெஸ்ட். அப்போ 1,500 சரிங்களா. ஸ்டெப்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன், வேணா எழுதிங்க. இன்ட்ரெஸ்ட்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல், 7,500 மைனஸ் 6,000. சரி, இப்போ இந்த ஆரோட வேலை தான் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. இதையும் கேன்சல் பண்ணுங்க.
இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? இங்க என்ன இருக்குது? 1500 இருக்குது, அதை அப்படியே எழுதிட்டோம். இங்க 60 தான் இருக்குது. 6000த்துல 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம், 60 இருக்குது. சரிங்களா? சரி, இந்த 60 இந்த பக்கம் எட்டுவாங்க, வகுத்தலாயிரம் 60 எட்டு வந்துட்டோம். அடுத்தது 5 இருக்குது, அதையும் எட்டுவாங்க 5. மேல இருக்கிறதெல்லாம் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? கீழே வந்துடும். அதாவது பெருக்கல் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாயிரம் ஈக்குவல் டு 60 5 ரெண்டுத்தையும் இங்கே எட்டுட்டோம். மீதி என்ன இருக்குது? 6 மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. 150 5 கேன்சல் பண்ணலாம். 4 5 5. இங்க என்ன வரும்? 3 5 15. ஒரு ஜீரோ இருக்குது, சேர்த்தீங்க. சரிங்களா? 6 30 தான் இருக்குது. 4 6 6 ஐயா 30. சரிங்களா? அப்போ ஆர் ஈக்குவல் டு என்னது? 5%. என்ன ஆன்சரு? சி ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கணக்கு போகலாம். 10வது கணக்கு. நெக்ஸ்ட் 10வது கணக்கு. இங்க பாத்தீங்கன்னா, ராமன் ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் 5 ஆண்டு அஞ்சலக தொடர் வைப்பு திட்டத்தில் 1000 செலுத்தி வருகிறார். வட்டி வீதம் 7% எனில் 5 ஆண்டுகளுக்கு பின் ராமன் பெறும் தொகை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இதே மாதிரி கணக்கு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம் இதான் நடத்திருக்கேன். சரிங்களா? அதே 5 வருஷம் தான் கொடுத்துருக்கேன். அங்க வந்து 200 ரூபாய் மாசம் கட்டுறாங்க அஞ்சலக போஸ்ட் ஆபீஸ்ல. இங்க பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் செலுத்துறாங்க. சரிங்களா? 7% வட்டி. இந்த கணக்கு நீங்க என்ன ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரிங்களா? பார்க்கலாம். சரி, 10 சம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 9 சம் நான் நடத்திருக்கேன். ஒரு சம் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? படிங்க. ஏன்னா டவுட்டா இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. நீங்க நம்ம சேனல் நியூவா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. சரிங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.